பலரும் நம்ம நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக பார்க்குறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. நம்ம நேயர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி வரும் நாட்களில் நிறைய அரசியல் பேச வேண்டியிருக்கு. நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு இன்று அரசியல் பேச இணைந்திருக்கிறார் அன்பழகன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்கள் ஒரு வழியாக மக்களை சந்திக்க வந்துட்டாரு. திருச்சியில் அவருடைய அரசியல் பயணத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு. அந்த பயணம் அதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு முக்கியமான ஒரு நகர்வு, அவருடைய பொலிட்டிக்கல் கெரியரில் ஒரு முக்கியமான அரசியல் நகர்வு. இதுதான் அவரை நோக்கி கடுமையான விமர்சனமாக முன்வைக்கப்பட்டது. மக்களை எப்போ சந்திக்க வருவார், எப்போ பொதுவெளிக்கு வருவார் அப்படின்னு சொல்லி அவர் மீது வைக்கப்பட்ட முக்கியமான கேள்வி. அந்த கேள்விக்கு விடை கொடுக்கும் நடவடிக்கை தான் அவருடைய இந்த பயணம் திருச்சியில் இப்போ நடந்துகிட்ருக்கிறத பார்க்க முடியுது. அவருடைய பயணம் காலையிலே எல்லாமே திட்டமிட்டு காலையிலேருந்து எல்லாமே நடந்துகிட்ருக்கு. செய்திகள் ஃபுல்லாக அதை தான் கவர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவருக்கு அனுமதிக்கப்பட்ட நேரங்கிறது 10:30 35லேருந்து 11 மணி அந்த டைமில் தான் அவர் பேசுறதுக்கான அந்த இடத்தை ஃபிக்ஸ் பண்ணினாங்க. ஆனால் அவர் அந்த இடத்த அவரால் அச்சீவ் பண்ணவே முடியல. அவரோட அந்த பயணத்தில் அவரால் அந்த இடத்துக்கு போய் சேரவே முடியல. அவ்வளோ கூட்டம், பெரிய க்ரௌடு. திருச்சி கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு. டிராஃபிக் எல்லாமே பெரிய அளவில் கொலாப்ஸ். திட்டமிட்டபடி நடக்கலை. பெரிய அளவில் ரசிகர்கள் கூடிட்டாங்க. அந்த நிபந்தனை எல்லாமே காற்றுல பறந்துருச்ச மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பல இடங்களில் இவங்களும் அறிவு கொடுத்தாங்க, தொண்டர்கள்ட்ட இப்படிலாம் செய்யாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதையும் மீறி தான் செய்கிறாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் தோணுது. இப்போ அவரோட விஷயம் என்னென்னா, விஜய்க்கு இருக்க பெரிய சவால், அவருக்கு இருக்க மிகப்பெரிய பலம் எது அப்படின்னா அவருடைய ஃபேஸ். அவருக்கு இருக்க அந்த ஒரு பெரிய பிம்பம், அவருக்கு இருக்கிற பெரிய பிம்பம். அந்த பிம்பத்தினால அவருக்கு சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த ரசிகர்கள் தான் தொண்டர்களாகவும் வாக்காளர்களாகவும் மாற இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம். அப்படி இருக்கும்போது அதுதான் அவரோட மிகப்பெரிய பலம். இப்போ அதுவே அவருக்கு மிகப்பெரிய பலவீனமாகவும் திரும்புதோ அப்படிங்கிற மாதிரி பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அப்படின்னா அவரால் திட்டமிட்டபடி தன்னோட பயணத்தை சக்ஸஸிவாக முடிக்க முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் டே பயணம் திரும்ப திரும்ப நெக்ஸ்ட் வீக் தான் வருவார் அவர். அப்படி இருக்கும்பொழுது ஃபஸ்ட்டு நாள் இந்த பயணத்தை பொறுத்த வரைக்கும் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் 3 மாவட்டத்தை கவர் பண்ணுறாரு. இந்த 3 மாவட்டத்தில் டோட்டலாக 110 அதாவது 110 to 120 கிலோமீட்டர் பயணம் அப்படிங்கிற மாதிரி தான் திட்டமிட்டிருக்காரு. இப்போ ஒரு குறிப்பிட்ட அந்த திருச்சி சிட்டியிலே சில பகுதியில் அவர் மீட் பண்ணுறதா இருக்கார், மக்கள்கிட்ட பேசுகிறதா இருக்கார். அந்த பகுதிக்கே அவர் கிட்டத்தட்ட ½ டே மேலே ஆகிடுச்சு அந்த விஷயத்தை. இன்னும் திருச்சியில் இன்னும் சில இடங்கள் அவர் மீட் பண்ண வேண்டியிருக்கு, சில இடத்துல பேச வேண்டியிருக்கு. அதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியுமான்னு தெரியல. இப்போ இது முடிச்சு எப்படி அரியலூர் போக போகிறாரு, எப்படி பெரம்பலூர் போக போகிறாரு அப்படிங்கிற கேள்வி ஏராளமான கேள்விகள் இருக்குது. நகர முடியாமல் ஊர்ந்து போகிற மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான் போயிட்டுருக்கு. நிச்சயமாக அவர் இப்படி இருக்குமா அப்படிங்கிறது அவருக்கே அவரை எக்ஸ்பெக்ட் பண்ணாரன்றது எனக்கு தெரியல. ஏன்னா அவர் தனி ஃப்ளைட்டில் வரக்கூடிய ஒரு நல்ல பெரிய சொஃபிஸ்டிக்கான கார் வச்சுட்டு அப்படியே டக்குன்னு இந்த மாதிரி இந்த அலைச்சலாம் இல்லாமல் கரெக்டாக ஒரு ஒர்க்கை செஞ்சு பழகின நபர். இப்போ அவருக்கு என்னென்னா இந்த ஒரு ஃபஸ்ட்டு சந்திப்பு, ஃபஸ்ட்டு கூட்டத்தை, அந்த கூட்டத்தை நடக்கிற இடத்துக்கு அவரால் போக முடியாத அளவுக்கு சுற்றி மக்கள் கூட்டம், அவரோட ரசிகர்கள் கூட்டம் திரண்டு இருக்கிறத பார்க்க முடியுது. அந்த மாதிரியான விஷயங்கள் அது இருக்குது. இதில் என்னென்னா அவரால் அந்த திட்டமிட்டபடி அந்த விஷயத்தை பேச முடியலன்னா, அந்த டைமில் செய்ய முடியலன்னா, அதை காவல்துறை கொடுத்த அந்த கெடுவை மீறின மாதிரி, காவல்துறை கொடுத்த அந்த ரூல்ஸை பிரேக் பண்ண மாதிரி ஆகிடும். பிரேக் பண்ணால் வழக்கே தொடுக்கப்படலாம் அப்படின்னு காவல்துறை வேறு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த டைமுக்குள்ளே தான் உங்களுக்கான அனுமதி, அந்த அனுமதி தாண்டி நீங்கள் செயல்பட்டீங்கன்னா அப்புறம் உங்கள் மீது நாங்கள் வழக்கு தொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான சப்ஜெக்டில் இது போகுது. ஆல்ரெடி இது இப்போ தான் அப்படி தான் இதை பற்றி அங்கேருந்து வரக்கூடிய செய்திகள், திருச்சியிலேருந்து வரக்கூடிய செய்திகள் இதுவாக தான் இருக்குது. ஸோ நான் என்ன கேட்குறேன், எப்படி இந்த பயணத்தை டோட்டலாக 1 டே ப்ரோக்ராமை அவர் திட்டமிட்டபடி அச்சீவ் பண்ண முடியுமா? அந்த அச்சீவ் பண்ணுறதுக்கு தடைக்கல்லாவே அவரோட ரசிகர்கள், தொண்டர்களே இருக்காங்க அப்படிங்கிறது இதில் வியக்கத்தக்க ஒரு உண்மையை நம்ம பார்க்குறோம். ஒரு வித்தியாசமான விஷயமாக தான் இருக்குது. ரெண்டாவது என்னென்னா பார்த்தீங்கன்னா அவருடைய ரசிகர்கள் பலரும் கொச்சையாக சொல்லுவாங்க, இந்த வானரம் மாதிரி, அதாவது வானரகங்கள் அப்படின்னா இந்த குரங்களை குறிப்பிட்டு விமர்சனம் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி பண்ணுவாங்க, மேலேருந்து குதிப்பாங்க, செய்வாங்க அப்படின்ற மாதிரிலாம் விமர்சனம் பண்ணுறாங்க. அது அப்படி சொல்லாமல் அவங்க ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒழுங்கு நடவடிக்கைகள் இல்லாத நபர்களாக தான் இருக்காங்க அவ்வளோ ரசிகர்கள், அவ்வளோ பேரும். அது இங்கேயும் தெரியுது. ஏன்னா சொன்ன மாதிரி ஆல்ரெடி பலர் விமர்சனம் பண்ணாங்க, இந்த மாதிரி நடக்கும்னு சொன்னாங்க. அது அதிகமாக நடக்குது. அங்கே பலரும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வித்தியாசமான ஒரு மேலேருந்து ஏறி குதிக்கிறது, வித்தியாசமான இடத்துல காவல்துறை காவல்துறைக்கு பெரிய ப்ரெஷர் ஏறுது. அவங்களாம் ஏன்னா இப்போ 6 பேர் வரைக்கும், இப்போ இந்த நிலவரப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 12 1 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேர் அங்கே மயக்கப்பட்டு விழுதுட்டான்னு சொல்கிறாங்க. இவருடைய மாநாடாக இருக்கட்டும் அல்லது இவருடைய எந்த நிகழ்ச்சி இருந்தாலும் சரி, வரக்கூடிய அந்த தொண்டர்களே பாதிக்கப்படுறது, உடல் ரீதியாக பாதிக்கப்படுறதுங்கிறது இருக்குது. சில இடத்துல டெத்தே நடக்குது. அவருடைய கடந்த 2 மாநாடுகளுமே டெத்து நடந்திருக்குன்னு பார்க்குறோம். இப்போ அந்த மாதிரியான ஒரு சூழல் நடக்கக்கூடாது. அதனால் என்னென்னா அவரோட ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா அரசியல் மயப்படுத்தப்படாத நபர்களாக இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அவங்கள அரசியல் மயப்படுத்துறதுங்கிறது விஜய்க்கு பெரிய சவாலான காரியம். ஃபஸ்ட்டு அதுதான் ப்ரியாரிட்டி. அவர் அதை செஞ்சால் மட்டும்தான்
இனி வரக்கூடிய மற்ற நாட்களில் அந்த பயணத்தை திட்டமிட்டபடி அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஏன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் தான் மீட் பண்ண போகிறாரு. அது வந்து 20ஆம் தேதி வரையும், டிசம்பர் 20ஆம் தேதி வரையும் அந்த ப்ரோக்ராம் வச்சிருக்காரு. அப்போ அந்தந்த டேட்டில் அந்த இதை, ஏன்னா இதுவே குறைவு, 100லேருந்து 110 120 கிலோமீட்டருக்குள்ளே 3 டிஸ்ட்ரிக்டை கவர் பண்ணுறதுங்கிறது கஷ்டமான காரியம். அந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை பற்றி பேசியிருக்கேன். அந்த டைமுக்குள்ளே வந்து என்னென்னா மக்களோட பிரச்சனை நீங்கள் அட்ரஸ் பண்ண முடியும்னு கேள்வி இருக்குது. ஏன்னா மக்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும், எடுத்துன்னு வந்துட்டே இருப்பாங்க. நீங்கள் அட்ரஸ் பண்ணவே முடியாது. உங்கள் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட பயணத்தை மேற்கொள்ள முடியாது. அப்போ மக்களுக்கு சில உங்களை சந்திக்க முடியாமல் வந்து விரக்தியில் நிற்பாங்க. அப்போ நீங்கள் திரும்ப அடுத்த வாரத்துக்கு மறுநாள் நீங்கள் அங்கே தொடர மாட்டீங்க. சரி இன்றைக்கி இல்லாட்டி நாளைக்கு அப்படின்னு மக்களுக்கு ஆப்ஷன் கிடையாது. திரும்ப அடுத்த வாரம் நீங்கள் வேறு ஏதாவது டிஸ்ட்ரிக்ட் போயிடுவீங்க. இந்த மாதிரி விஷயம் இருக்குது. இப்போ அடுத்த நாள் வந்து என்னென்னா, இப்போ அடுத்த வாரம் அந்த மக்கள் ஏதாவது உங்களுக்கு ஒரு கோரிக்கையோ உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு வேண்டுதலோ உங்க பார்க்கணும்னா திரும்ப அந்த டிஸ்ட்ரிக்ட் வரணுமா? இது தேவையில்லாத ஒரு சிக்கலை ஏற்படுத்துது. அப்போ வந்து என்னென்னா திட்டமிட்டபடி இந்த விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணி முடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அவருடைய அந்த தொண்டர்களை வந்து அரசியல்படுத்துறது முக்கியமான விஷயம். விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சவாலாக வந்து அவர் தொண்டர்களை அரசியல்படுத்தணும் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் சொல்லும்போது சொல்கிறீங்க. ஆனால் இப்போ கூட்டத்தெல்லாம் பார்த்தா ஏதோ ரசிகர்கள் கூட்டம் மாதிரி தான் இன்னுமே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவர் எப்படி இந்த தொண்டர்கள்லாம் அரசியல்படுத்துவாருன்னு நீங்கள்? ஓகே, நீங்கள் சொல்லும் போது ரசிகர்கள் அல்லது தொண்டர்கள் எப்படி வேணால் நீங்கள் டேர்ம் பண்ணலாம். ரசிகர்கள் தொண்டர்களாக மாறி இருக்காங்க, இன்னும் சில ரசிகர்களாக இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து என்னென்னா அரசியல் கட்சிக்கு வந்துட்டார். இவர் வந்து நேற்றைக்கு வரைக்கும் நடிகராக இருந்தவர் இன்றைக்கி அரசியல் கட்சி தலைவராகிட்டார். அப்போ இவருக்கு ஒரு பரிணாம வளர்ச்சி நடக்கும்போது அதே மாதிரி இவரோட ரசிகர்களுக்கும் ஒரு பரிணாம வளர்ச்சி நடக்கணும். ரசிகர்கள் தொண்டர்களாக மாறணும் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்ங்கிறது அரசியலில் நடக்கணும். அப்படி நடக்கும் பொழுது அப்போ தொண்டர்கள் அப்படிங்கிறது அரசியல் வெல் ப்ராக்டிஸ் செய்யப்பட்டிருக்கணும். ஒன்று, தொண்டர்கள் அரசியல்படுத்துங்கிறது இமீடியட்டான ஒரு விஷயம், கரெக்டாக செய்யணும். செஞ்சால் மட்டும்தான். ஏன்னா இன்றைக்கி நடந்த ஃபர்ஸ்ட் நாள் சுற்றுப்பயணத்தில் நமக்கு நிறைய லேக்ஸ் தெரியுது அவரோட பயணத்தில். அப்போ இதெல்லாம் சரி பண்ணால் மட்டும் தான் அவர் இதை நோக்கி பயணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கிளியர் விஷயம் தெரியுது. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, தொண்டர்கள் அரசியல்படுத்தினா ஃபஸ்ட்டு விஜய் அரசியலாக இருக்கணும். அது சிக்கலான விஷயம். இப்போ இவர்கிட்ட நிறைய அரசியல் லேக்ஸ் இருக்குது, நிறைய ஒரு தெளிவற்ற அரசியல் இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா இவர் வந்து நீண்ட காலமாக அரசியலில் பயணப்பட்ட நபர் கிடையாது. இப்போ தான் வந்து புதுசாக அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது வந்து ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை பற்றி தனக்கு ஒரு தெளிவான அரசியல் பார்வை இருக்கணும். நாட்டில் இருக்கிற பல சிக்கல்கள் பற்றி தெரியாத, அதாவது நான் வந்து அங்கே நான் அந்த இடத்துக்கு வந்தால் நான் என்ன மாற்றத்தை முன்வைக்க போகிறேன், அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லணும். ஆளும் அரசு மீதான குற்றச்சாட்டுகளோ பிரச்சனைகளையோ பின் பாயிண்ட்டாக விளக்கணும். பொதுவாக பேசிட்டு போகக்கூடாது. ஒரு என்ஜிஓ அரசியல் செய்யாமல் வந்து ஒரு என்ன சொல்ல, ஒரு கள அரசியல் செய்கிற மாதிரியான ஒரு நபரை வந்து தன்னை மாற்றிக்கணும். அவர் வந்து நிறைய மாற்றம் அடைய வேண்டியது இருக்குது. அவர் நிறைய மாற்றம் அடைஞ்சது தான் அவர் அந்த தொண்டர்களை வந்து அந்த மாற்றத்தை நோக்கி தள்ள முடியும். அப்போ அது ஒரு பெரிய ப்ராசஸ். அதெல்லாம் செய்யாத பட்சத்தில் என்னென்னா இது வந்து கடுமையான ஒரு விமர்சனத்துக்கு உட்பட்டதான் விஜய் அரசு. அப்போ விஜயோட இதுவாக இப்போ அவரோட மதுரை மாநாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாநாடு முடிஞ்சு போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 சேர் உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி விஷயம் சொன்னாங்க. அப்போ வந்து இது வேறு எந்த மாநாட்டில் இந்த மாதிரி நடக்குமா அப்படின்ற கேள்வி இருக்குது. இப்போ ஒரு அரசியல்படுத்தப்படாத நபர்கள் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு மகிழ்ச்சியிலையோ அல்லது ஒரு வருத்தத்திலையோ ஏதோ ஒரு சில வந்து அப்படி வந்து பொது சொத்துக்கு சாதாரண ஏற்படுத்துறதுக்குன்னு தவறான ஒரு போக்கு. இப்போ அந்த மாதிரி விஷயங்கள் இங்கே நடந்துருச்சு அப்படின்னா வந்து அது முழுக்க தாவேக்காவும் விஜய் தான் அது பொறுப்பு இருக்கணும் அப்படின்ற ஒரு சிக்கலாக இருக்குது. அப்போ அவங்க விரைவிலே வந்து அவங்க அரசியல்படுத்த வேண்டிய, ஒரு தெளிவுபடுத்த வேண்டிய, ஒரு ஒழுங்குபடுத்த வேண்டிய ஒரு தார்மீக பொறுப்பு விஜய்கிட்ட இருக்குது. அது இல்லாமல் அவர் பயணிக்கிறதுங்கிறது நிச்சயமாக வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் பலமே அவரோட பலவீனமாக மாறவும் வாய்ப்பு இருக்குது. முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு நிகழ்ச்சியில் பேசும்பொழுது விஜய் அவர்கள் குறித்து ஒரு கருத்து ஒன்று தெரிவிச்சிருக்கிறாரு. அந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு முக்கியமான ஒரு விமர்சனம் தான் அது வந்து திமுக 30 விழா ஒன்று நடந்துட்டுருக்கு. அதில் அங்கே பேசிகிட்டு இருக்காரு. இந்த செய்திகள்லாம் பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து 2 செய்தி சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாருன்னா வந்து திமுக வந்து ஒரு எஃகு கோட்டை. அது இந்த எஃகு கோட்டையை வந்து புதிய சக்திகளோ பழைய சக்திகளோ யாராலையும் இதை வந்து உடைக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு. பழைய சக்திங்கிறது என்னன்னு தெரியும், புதிய சக்திங்கிறது விஜய் தான் குறிப்பிட்டு சொல்கிறாரு. விஜயால் வந்து இந்த திமுக என்ற போன்ற எஃகு கோட்டையை டிஸ்டர்ப் பண்ண முடியாது அப்படிங்கிறத வந்து அவர் நம்புறாரு, அதை சொல்கிறாரு. ஒன்று அது ஓகே, அது ஜென்ரல் விஷயம். ஆனால் இன்னொரு விஷயம் வந்து கொஞ்சம் ஆழமாக விஜய் வந்து ஒரு கடுமையான விமர்சனத்தை விஜயோட அரசியலையும் ஒரு கடுமையான ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிற மாதிரியான ஒரு கருத்தை வந்து முதல்ல சொல்லியிருக்காரு. அது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கொள்கை இல்லாத ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு கூக்குரல் போட்டுக்கிட்டு கும்மாளம் போட்டுக்கிட்டு பொதுமக்களுக்கு இடையூறு செய்யக்கூடிய இயக்கம் திமுக அல்ல. திமுக வந்து கூடுனா அங்கே வந்து அரசியல் புரிதலோட கூடி அங்கேருந்து கிளம்பி போகும்போது ஒரு லட்சிய வீரர்களாக கிளம்பி போவாங்க, அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் எங்கேயுமே தாவக்கவோ எங்கேயும் சொல்ல. அவர் தங்களுடைய கட்சியை பற்றி உயர்வாக சொல்லிக்கிறார். அந்த உயர்வாக எதுக்கு சொல்கிறாருன்னா, இன்னொரு கட்சி விஜயோட இந்த இன்சிடெண்ட்டை விமர்சனப்படுத்துறத ரொம்ப அழகாக வந்து இப்படி எடுத்து அதை பற்றி குறிப்பிடாமல் சொல்கிறார். வெளிப்படையாக பார்த்தா அது எடுத்துக்காட்டு மாதிரி. ஆமாம், எடுத்துக்காட்டு மாதிரி தாவேக்காக கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு. என்னென்னா, கொள்கை இல்லாமல் ஒரு கூத்தடிக்கக்கூடிய ஒரு கும்மாள கூட்டத்தை கூட்டுக்கிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டு பொதுமக்களுக்கு எவ்வளோ இடையூறு ஏற்படுத்துறீங்க. ஏன்னா வந்து திருச்சியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து அந்த அவர் ஏர்போர்ட்லேருந்து சென்னையிலேருந்து திருச்சி ஏர்போர்ட் போய் இறங்குறாரு. அங்கேருந்து அப்படியே பயணத்தை ஆரம்பிக்க போகிறார் அப்படின் போது
ஏர்போர்ட்டில் இன்றைக்கி ஃப்ளைட்டை பிடிக்கணும்னு நினச்சா அவங்களுக்கு எல்லாருக்குமே இன்றைக்கி ஒரு பெரிய சிக்கல் ஏற்பட்டுச்சு. ஏன்னா டைமிங்கில் பிடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது ட்ரெயின் மற்றது எல்லாமே இது எல்லாமே இன்றைக்கி பெரிய லேக் ஆகிடுச்சு. இப்போ 2 ஆஃபீஸ் போகிறவங்க எல்லாருமே சஃபர் ஆகிறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி அங்கே தான் வந்துட்டுருக்கு. பெரிய அளவில் டிராஃபிக் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா சிட்டி இல்லையா, அது பரபரப்பாக இயங்கக்கூடிய இடம், பெரிய அளவில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அது எப்படி கம்பேர் பண்ணுறேன்னா, விஜய்கிட்டையும் அதை தாவேக்காவுடைய அந்த கொள்கை இல்லாத அந்த கூட்டத்தினால இன்றைக்கி பொதுமக்களுக்கு எவ்வளோ இடையூறு ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரியான இடையூறு வந்து திமுகவில் இல்லை அப்படிங்கிறத அவர் கிளியராக சொல்கிறாரு. அவர் சொல்கிறதுல பாதி உண்மை, அதில் வந்து பாதி உண்மை இல்லை அப்படிங்கிற விஷயம் என்னென்னா, அந்த மாதிரி இப்போ எங்கள் கூட்டத்துக்கு வந்தாங்கன்னா அது வந்து ஒரு நல்ல வீரர்களாக உள்ள வந்து அரசியல் புரிதலோட கிளம்பும்போது ஒரு லட்சிய வீரர்களாக போவாங்க அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி என்னென்னா வந்து எந்த கட்சிக்கும் எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு மட்டும் வந்து இந்த அளவுக்கு வந்து கூப்பிடாமலே வர கூட்டம் வருது. மற்ற எல்லா கட்சிக்கும் வந்து அழைப்பு பணம் கொடுக்கணும், நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் ஏற்படுத்தி கொடுத்தா மட்டும் தான் வந்து கூட்டங்கள் வந்து திரளுது. அன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நிகழ்ச்சி தலைவர்கள் வந்து மாலையில் தான் வந்து பேசுவாங்க. காலையில் வந்து மக்கள் காத்து கிடப்பாங்க. தலைவர் பேச்சுக்கு எம்ஜிஆருக்காகவும் சரி, கலைஞருக்காகவும் சரி, அண்ணாக்காகவும் சரி காத்து கிடந்த கூட்டங்கள்லாம் உண்டு. அப்போல்லாம் அவளே வைக்க கூட அந்த மாதிரி காத்திருந்த கூட்டம்லாம் உண்டு. பத்திரிகையாளர் முதல் கூட அந்த மாதிரி காத்திருக்காங்க. அந்த மாதிரிலாம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரிலாம் விஷயம்லாம் கிடையாது. இன்றைக்கி வந்து என்னென்னா அதோடைய பாலிடிக்ஸ் டைமென்ஷன்ஸே மாறிடுச்சு. இன்றைக்கி காசு கொடுத்து அவனுக்கு வந்து சாப்பாடு கொடுத்து வேறு இன்னும் மற்ற பிரியாணி கோட்டர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்தா மட்டும் தான் கூட்டம் வருது அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி அரசியலே மாறி போயிடுச்சு. அந்த மாதிரி எந்த விதமான ஒரு ஃபெசிலிட்டியும் கொடுக்காம வரக்கூடிய கூட்டம் அப்படின்னா வந்து அந்த விஜயோட கூட்டம் மட்டும்தான். பட் வந்து இன்றைக்கி அரசியல்படுத்தப்பட்ட கூட்டங்களாக விஜய் கூட்டம் இல்லை, தாவேக்காவுடைய அந்த நிகழ்ச்சிகள் தாவேக்காவுடைய டோட்டல் சப்ஜெக்ட்ஸும் இல்லைன்ற அந்த விமர்சனம் வந்து உண்மையானது. அதை விஜய் கட்டாயமாக சரி பண்ணிக்க வேண்டிய ஒரு இடத்துல தான் இருக்கார். எப்படி அவர் அந்த விஷயத்தை சரி பண்ண போகிறார் அப்படிங்கிறது தான் இப்போ அவர் முன்னாடி இருக்க ஒரு சவாலான காரியமாக நான் அதை பார்க்குறேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவர் வந்து இப்போ மக்கள் அவரை சந்திக்கணும், அவங்க ஏதாவது சொல்லணும் அப்படின்னா கூட இது வந்து ஒரு பெரிய சிக்கலான விஷயம் தான். இப்போ மக்களை சந்திக்கும் போது ஒரு இடத்துல அவர் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அட்ரஸ் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சவரை இப்போ இந்த நிகழ்ச்சிகள்லாம் பார்க்கும்பொழுது அவரால் ப்ராப்பராக மக்களை அட்ரஸ் பண்ண முடியுமான்றது எனக்கு கேள்வி எழுந்துருச்சு. ஏன்னா வந்து நகரவே முடியாமல் இருக்கு அவராலவே வந்து அந்த பயணத்தை வந்து ப்ராப்பராக ரன் பண்ணி கொண்டு போக முடியல. அவர் திட்டமிட்டபடி அந்த இடங்கள்லாம் அவரால் கரெக்டாக பேசி மக்களோட பிரச்சனை அட்ரஸ் பண்ண முடியுமா? ஏன்னா ஆல்ரெடி அவர் வச்சுருந்த பயண திட்டங்களே வந்து ரொம்ப நெருக்கடியாக நிறைஞ்ச விஷயமா இருக்குன்ற நிறைய அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, அந்த குறைஞ்ச பீரியடில் அவ்வளோ பெரிய பயணம் அப்படின்ற மாதிரியான கேள்வி இருந்துச்சு. ஆனால் இப்போ அதை கூட சாத்தியப்படுத்த முடியாத அளவில் தான் வந்து இன்றைக்கி இருக்குது, கள சூழல் இருக்குது. ஸோ வந்து அப்படி இருக்கும் பொழுது வந்து இதை எப்படி வந்து சாத்தியப்படுத்த போகிறாருங்கிறது ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. நிச்சயமாக அவரால் நினச்சபடி மக்களோட பிரச்சனையை அட்ரஸ் பண்ணி அந்த விஷயத்தை சரி பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஜஸ்ட் அவரோட முகத்தை மட்டும் அவர் அந்த இடத்துல பதிவு செஞ்சுட்டு வந்தார் அப்படின்ற மாதிரி தான் இது இருக்க போது. அதெல்லாம் தாண்டி மக்கள்கிட்ட ஏதாவது நெகோசியேஷன், அதாவது ஒரு கருத்தை சொல்லி மக்கள் வந்து ஐயா எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இந்த விஷயத்தை நீங்கள் அதை ஆட்சிக்கு வந்து அதை செய்யுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கோரிக்கை பண்ண அவரால் பெற முடியுமா, அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக பெற முடியும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய கேள்விக்குறியான சப்ஜெக்ட் தான் இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டோட்டலாக இன்றைக்கி நைட்டு எத்தனை மணிக்கு இந்த பயணத்தை முடிக்கிறாரு, எந்த பகுதிக்கெல்லாம் போனார், எவ்வளோ கோரிக்கை மனுக்களை பெற்றார், என்னென்ன விஷயங்கள் அவர் கேதர் பண்ணார் அங்கேருந்து அப்படிங்கிறது தாவேக்காலேருந்து அது அஃபிஷியலான செய்தியில் வருதான்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போதைக்கு வரைக்கும் பார்க்கும்போது அது வந்து எல்லாமே டோட்டலாக ஒரு கொலாப்ஸபிளான சப்ஜெக்ட்ஸாக போகிற மாதிரி தான் நல்லா அதை பார்க்க முடியும். அது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து விஜய் அவர்கள் மக்களை சந்திக்கலைன்னு சொல்லி எழுந்த கேள்விக்கு பதிலளிக்கிற மாதிரி இப்போ மக்களை சந்திக்க வந்துட்டார் அப்படிங்கிறது தான். அவர் திட்டமிட்ட மாதிரி இந்த பயணம் வந்து போய் சேருதா, அவர் மக்களோட பிரச்சனைலாம் அட்ரஸ் பண்ணுறாரா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். உங்களோட நேரத்தும் கருத்துக்கும் நிற்கிறேன். நன்றி.